ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ போன சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜெயரதன் பஞ்ச பாண்டவர்களோட சண்டை போடுறாரு. அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சாப்டரில் பஞ்ச பாண்டவர்களுக்கு யம தர்மராஜன் ஒரு வரத்தை வழங்குறாரு. அது என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். துவைத்தவனத்தில் இருக்க பஞ்ச பாண்டவர்களை சந்திக்க ஒரு நாள் ஒரு பிராமணர் வர்றாரு. அவர் தர்மர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஹோமம் பண்றதுக்கு நிறைய குச்சிகளை சேகரிச்சு அதை ஒரு துணியில கட்டி வச்சிருந்தேன். அந்த துணியை இறுக்கி ஒரு கைத்தால கட்டி அதை ஒரு மரத்துல தொங்க விட்டுட்டு இருந்தேன். அந்த வழியா போன ஒரு மானுடைய கொம்புல அந்த துணி மாட்டிக்கிடுச்சு. இப்ப அந்த மான் எங்கேயோ ஓடி போயிடுச்சு. நான் வயதானவன், என்னால் அந்த மானை ரொம்ப தூரம் ஓடி போய் கண்டுபிடிக்க முடியலை. நீங்கள் தான் எனக்கு அந்த மான்கிட்ட இருக்க அந்த குச்சிகளை எனக்கு மீட்டு கொடுக்கணும், இல்லாட்டி என்னால் ஹோமம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பிராமணர் சொல்கிறாரு. அதை கேட்டு தர்மர் சரி, நான் உங்களுக்கு எப்படியாச்சும் அந்த குச்சியை திரும்ப கொண்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ பஞ்ச பாண்டவர்கள் ஆளுக்காளுக்கு ஒரு திசையில் போய் தேடுறாங்க அந்த மானை. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பஞ்ச பாண்டவர்கள் ரொம்ப களைப்படைஞ்சு ஒரு மரத்தடியில் உட்கார்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தாகம் வருது. அதனால தர்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நகுலன் கிட்ட இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் ஒரு நதி இல்லாட்டி குளம் இருந்துச்சுன்னா அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே நகுலன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மரத்து மேல ஏறி பாக்குறாரு. அவர் இந்த தூரத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு நாரையோட சத்தம் கேக்குது. கண்டிப்பா இங்க எங்கேயோ ஒரு குளம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்குறாரு. தர்மர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அம்புகள் வைக்கிற பைய நகுலன் கிட்ட கொடுத்து இதுல ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நகுலன் அந்த குளத்தை தேடி போறாரு. அங்க போகும்போது அவருக்கு ஒரு குளம் தென்படுது. அங்க அவர் சரி, நாம ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போறாரு. அப்ப அவருக்கு ஒரு குரல் கேக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. அதை நகுலன் பொருட்படுத்தாம தண்ணி குடிச்சிடுறாரு. உடனே அங்க மயங்கி கீழே விழுந்துடுறாரு. நகுலன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் அதுக்கப்புறம் சகாதேவனை அனுப்புறாரு. இப்ப சகாதேவன் அந்த குளத்துக்கு போறாரு. அவரும் அந்த குரல் சொல்றது எதுவுமே கவனிக்காம தண்ணி குடிச்சிடுறாரு. அவரும் அங்க மயங்கி கீழே விழுந்துடுறாரு. இப்போ அர்ஜுனன் வர்றாரு. அர்ஜுனன் கிட்டேயும் அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ முதல்ல என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் அந்த குளத்துல இருக்க தண்ணியை குடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்லாட்டி நீ இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் சொல்லுது. அதை கேட்டு அர்ஜுனனுக்கு ரொம்ப கோபம் வருது. உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா என் முன்னாடி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே நிறைய அம்புகளை விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குரல் திரும்ப திரும்ப சொல்லுது, என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் அது எதையும் பொருட்படுத்தாம தண்ணி குடிச்சிடுறாரு. அவரும் அங்க மயங்கி கீழே விழுந்துடுறாரு. இப்ப பீமன் வர்றாரு. பீமனும் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னடா இப்படி 3 பேர் இப்படி மயங்கி கீழே விழுந்திருக்காங்களே, அப்ப இங்க ஏதோ ஒரு ராட்சசன் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அவருக்கும் அந்த குரல் அப்படிதான் சொல்லுது. ஆனா அவரும் பொருட்படுத்தாம தண்ணி குடிச்சிடுறாரு. இப்ப அவரும் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. கடைசியில இப்ப தர்மர் வர்றாரு. தர்மர் இந்த 4 பேரும் இப்படி மயங்கி கீழே விழுறத பார்த்து அவருக்கு ரொம்ப பயம் ஏற்படுது. இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அவர் அதே மாதிரி குளத்துல தண்ணி குடிக்க போகும்போது அந்த குரல் சொல்லுது, முதல்ல என்னுடைய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் இந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டு தர்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி உங்க கேள்விகள் என்னங்கிறது என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. உடனே அவர் முன்னாடி ஒரு ராட்சசன் நிற்கிறான். அவர் அந்த ராட்சசன் நிறைய கேள்விகள் தர்மர் கிட்ட கேட்குறான். ஆனா எல்லா கேள்விகளுக்குமே தர்மர் சரியான பதில்கள் சொல்லிடுறாரு. உடனே அந்த ராட்சசன் சந்தோஷப்பட்டு, இப்ப இங்க 4 பேர், உன்னுடைய தம்பிகள் 4 பேர் இங்க மயங்கி கீழே விழுந்திருக்காங்க,
இப்போ இதில் வந்து யாருக்கு வந்து உயிர் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு வந்து தர்மர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நகுலனுக்கு வந்து உயிர் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதை கேட்ட வந்து அந்த ராட்சசனுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து ஏற்படுது. நீ வந்து உன்னுடைய உடன் பிறந்த தம்பிகளான வந்து பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் வந்து உயிர் வேணும்னு கேட்காம நகுலனுக்கு கேட்குறியே ஏன் அப்படின்னு வந்து அந்த ராட்சசன் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து தர்மர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய தந்தைக்கு வந்து 2 மனைவிகள், மாத்திரை குந்தி. குந்தியோட புத்திரன் நான் இங்கே உயிரோட நிற்கிறேன். அப்போ மாத்திரையோட புத்திரன்களில் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தராச்சும் உயிரோடு இருக்கணும் இல்லையா, அதுதானே நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மர் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அந்த ராட்சசனுக்கு வந்து ஒரே சந்தோஷம். அவனுடைய தம்பிகள் எல்லாருக்குமே வந்து நான் உயிர் வந்து திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு எல்லா பஞ்ச பாண்டவர்களுமே வந்து உயிர் தெளிந்து எழுந்துடுறாங்க. அப்போ அவங்க முன்னாடி வந்து யார் நிற்கிறா அப்படின்னா, யம தர்மராஜன் வந்து நிற்கிறாரு. யம தர்மராஜனை பார்த்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து அவரை வந்து கும்பிடுறாங்க. இப்போ வந்து யம தர்மராஜன் வந்து தர்மர்கிட்ட வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு, நான் வந்து உன்னுடைய தந்தை, உனக்கு வந்து நான் பரீட்சை வச்சேன், அதில் நீ வந்து ஜெயிச்சிட்ட, நீ வந்து நிஜமாலே வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய அரசனாக வந்து விளங்குவ அப்படின்னு வந்து வாழ்த்திடுறாரு. உனக்கு என்ன வரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு தர்மர்கிட்ட. அதுக்கு வந்து தர்மர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களுடைய வனவாசம் வந்து 12 வருஷம் வந்து முடிய போகுது, 13வது வருஷம் வந்து நாங்கள் வந்து மறைஞ்சு வாழணும். அப்போ வந்து எங்களை யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப நம்ம நாங்கள் வந்து 12 வருஷம் வந்து வனவாசத்துக்கு போகணும். அந்த 13வது வருஷம் வந்து நாங்கள் மறைஞ்சு வாழும்போது யாருமே எங்களை வந்து கண்டுபிடிக்கக்கூடாது, அந்த வரத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யம தர்மராஜன் கிட்ட வந்து தர்மர் வந்து கேட்குறாரு. உடனே அதுக்கு வந்து யம தர்மராஜன் வந்து அந்த வரத்தை வந்து வழங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து இந்த உலகத்துக்கே வந்து ஒரு சிறந்த அரசனாக வந்து விளங்குவ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இந்த சாப்டர் வந்து இதோட வந்து முடியுது. இந்த சாப்டரில் வந்து யம தர்மராஜன் வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு வந்து எந்த மாதிரியான வரத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அடுத்த சாப்டரில் வந்து 13வது வருஷம் பஞ்ச பாண்டவர்கள் வந்து மறைஞ்சு வாழணும், அவங்க எப்படி மறைஞ்சு வாழ போகிறாங்க, எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து மகாபாரத கதையை கேட்குறதுக்கு என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.